உலகத்தை இயக்கும் கருப்புத் தங்கம், கச்சா எண்ணெயின் மறைந்த உண்மை. இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை இயக்கும் மிக முக்கிய வளம் ஒன்று இருக்கிறது. அதை கருப்புத் தங்கம் என்று கூட அழைக்கிறார்கள். அதுதான் க்ரூட் ஆயில் அல்லது கச்சா எண்ணெய். கார்கள் ஓடுவதும், விமானங்கள் பறப்பதும், தொழிற்சாலைகள் இயங்குவதும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பல ஆயிரம் பொருட்கள் உருவாகுவதும் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்தே இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் எவ்வாறு உருவானது? ஏன் வளைகுடா நாடுகளில் இது அதிகமாக கிடைக்கிறது? இதிலிருந்து என்னென்ன பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன? இப்போது அதை முழுமையாக பார்க்கலாம். கச்சா எண்ணெய் எப்படி உருவானது? சுமார் 50 முதல் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய கடல்களில் வாழ்ந்த சிறிய உயிரினங்கள், பிளாங்க்டன், கடல் தாவரங்கள் போன்றவை இறந்து கடலடியில் தங்கின. அவை மணல் மற்றும் மண் அடுக்குகளால் மூடப்பட்டு நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகள் அதிக அழுத்தத்திலும் வெப்பத்திலும் இருந்ததால் அந்த உயிரினங்களின் உடல் மெதுவாக ஹைட்ரோகார்பன் என்ற வேதிப்பொருள்களாக மாறியது. இதுவே பின்னர் பெட்ரோலியம் அல்லது கச்சா எண்ணெயாக உருவானது. அதனால்தான் விஞ்ஞானிகள் இதை ஃபாசில் ஃபியூவல் என அழைக்கின்றனர். ஏன் வளைகுடா நாடுகளில் அதிக எண்ணெய் உள்ளது? மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைட், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த பகுதிகள் பண்டைய காலங்களில் பெரும் கடல் பகுதிகளாக இருந்தன. அங்கு அதிகமான கடல் உயிரினங்கள் இருந்ததால் அவை இறந்து சேர்ந்து பெரிய அளவில் எண்ணெய் களஞ்சியங்கள் உருவானது. மேலும் அந்த பகுதியில் உள்ள புவியியல் அமைப்பு, ஜியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், எண்ணெயை நிலத்தடியில் சேமித்து வைத்திருக்க உதவியது. இதனால்தான் உலக எண்ணெய் களஞ்சியத்தின் மிக பெரிய பகுதி மத்திய கிழக்கில் உள்ளது. கச்சா எண்ணெய் எவ்வாறு வடிகட்டப்படுகிறது? நிலத்தடியிலிருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அது முதலில் ஆயில் ரிஃபைனரி எனப்படும் தொழிற்சாலைகளில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்ற முறையில் பிரிக்கப்படுகிறது. இந்த செயல்முறையில் எண்ணெய் அதிக வெப்பத்தில் சூடாக்கப்பட்டு அதிலுள்ள வேதிப்பொருட்கள் அவற்றின் கொதிநிலை அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. அதன் மூலம் பல வகையான எரிபொருள்கள் உருவாகின்றன. கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள். ஒரே ஒரு கச்சா எண்ணெயிலிருந்து 6000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் சில பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள், கப்பல் எரிபொருள், எல்பிஜி வாயு, பிளாஸ்டிக், சாலைக்கு பயன்படுத்தப்படும் டார், உரங்கள், செயற்கை நார், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், மருந்துகள், காஸ்மெட்டிக்ஸ். நாம் தினமும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் பெரும் பகுதி கூட கச்சா எண்ணெயிலிருந்தே உருவாகின்றது. கச்சா எண்ணெயின் வகைகள். கச்சா எண்ணெய் பொதுவாக 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று லைட் க்ரூட் ஆயில், எளிவாக சுத்திகரிக்கப்படும், பெட்ரோல் உற்பத்திக்கு மிகவும் ஏற்றது. 2 ஹெவி க்ரூட் ஆயில், கடினமாக சுத்திகரிக்கப்படும், அதிக தொழில்நுட்பம் தேவைப்படும். மேலும் உலக சந்தையில் சில முக்கிய எண்ணெய் தரங்கள் உள்ளன. பிரெண்ட் க்ரூட் ஆயில், வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட், துபாய் க்ரூட் ஆயில். இவை உலக எண்ணெய் விலையை நிர்ணயிக்க பயன்படுகின்றன. உலகில் அதிக எண்ணெய் களஞ்சியம் உள்ள நாடுகள். உலகில் அதிக எண்ணெய் களஞ்சியம் உள்ள நாடுகள் வெனிசுவேலா, சவுதி அரேபியா, கனடா, ஈரான், ஈராக், ரஷ்யா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். உலக எண்ணெய் சந்தையை ஒருங்கிணைக்கும் முக்கிய அமைப்பு ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஆகும். இந்த அமைப்பு உலக எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்தி விலையை பாதிக்க முடியும். உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கம். கச்சா எண்ணெய் என்பது வெறும் எரிபொருள் மட்டுமல்ல, அது உலக அரசியலையே மாற்றக்கூடிய சக்தி. பல போர்களும் எண்ணெய் வளங்களை மையமாக கொண்டே நடந்துள்ளன. உதாரணமாக கல்ஃப் வார், 2003 ஈராக் வார். எண்ணெய் விலை உயர்ந்தால் பொருட்களின் விலை உயர்கிறது, போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது, உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் எண்ணெய் சந்தையை உலகம் முழுவதும் மிக நெருக்கமாக கண்காணிக்கிறது. இந்த உலகத்தை இயக்கும் கருப்புத் தங்கம் கச்சா எண்ணெய். மில்லியன் ஆண்டுகளாக உருவான இந்த இயற்கை வளம் இன்று உலக பொருளாதாரத்தின் இதயமாக மாறியுள்ளது. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த வளம் ஒரு நாள் முடிவடையக்கூடியது.
அதனால்தான் உலகம் இன்று புதிய மாற்று எரிசக்திகளை தேடிக்கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் எண்ணெய் ஆதிக்கம் தொடருமா அல்லது புதுப்பிக்கத்தக்க சக்திகள் அதை மாற்றுமா? அதுதான் உலகத்தின் அடுத்த பெரிய கேள்வி. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார ரகசியங்களை அறிய எங்கள் சேனலை குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.